வேங்கவேல் கொடூரத்தை பற்றி தமிழக அரசினுடைய காவல்துறையை நம்பாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்றைக்கு கோரியிருப்பது இன்றைக்கு தான் ஜனநாயக ரீதியாக அந்த ரெண்டு கட்சிகளும் செயல்பட ஆரம்பித்திருப்பதாக நான் கருதுகிறேன். எப்பொழுதுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நியாயத்தின் பக்கம் நின்று வாதாடும். ஆனால் சமீப காலமாக தேர்தலில் அவர்கள் பெற்ற சம்மானத்திற்கு அடிப்படையிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். இப்பொழுதாவது திருந்தி இருக்கிறார்கள். இந்த திருத்தம் தொடரட்டும். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவதற்கு இவர்களெல்லாம் உண்மையிலேயே ஜனநாயக அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார்கள் என்றால் உண்மையிலேயே எதிரணியிலே நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும். சிபிசிஐடி இந்த வழக்கை முடிக்கிறதுலே குறிக்கோளா இருக்காங்க சார். 3 பேர்களை பணிந்து வச்சிருக்காங்க. தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது. போலீஸ் பல விஷயங்களை மறைத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் சிபிசிஐடி காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் நாணயமானவர்கள் இருக்கிறார். தமிழகத்தினுடைய காவல்துறையில் இருப்பவர் நாணயமானவர் இருக்கிறார். என்ன செய்வது? ஆட்சியில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவதோ அதை நடக்கிறார்கள். இன்றைக்கு காவல்துறை ஏவல் துறையாக மாறி வெகு காலமாகிவிட்டது.